ஐயா, நாங்கள் கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடியே நீங்கள் அந்த சித்தர் புக்கை ஓப்பன் பண்ணி வச்சிடுறீங்க. அது எப்படிங்க ஐயா? நாங்கள் இந்த கேள்வி தான் கேட்குறோன்ட்டு உங்களுக்கு முன்னாடியே தெரியுமா? அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, நீங்கள் அந்த மாதிரி போகாதீங்க. ஏதோ எடுத்தா வந்துச்சு அவ்வளோதான், அந்த மாதிரிலாம் போகாதீங்க. நமக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை. இப்போ நம்ம ஒரு பாடல் சொன்னோம். தாய்மானவர் சொல்கிறாரு, எப்பா இந்த உலகம் வந்து என்னை பார்க்குது, என்னை பார்த்ததுன்னா சாமி பேசணுமா, இந்த உலகம் என்னை பார்க்குது, என் வேஷத்தை பார்த்து அது உங்கள்கிட்ட ஒன்று சொல்லும், ஏன் வந்து பொய் வேஷம் போடுறான்ப்பா அப்படின்னு அது சொல்லும். அந்த மாதிரி ஒரு நாள் யாருன்னா வந்து சொன்னாங்கன்னா, பாவி நீ அதை நம்பிடாதரா. யார் சொல்கிறது? தாய்மானவர் சிவபெருமான்கிட்ட சொல்கிறாரு, பொய்யன் இவன் என போதிப்பார் சொல் கேட்டு தள்ளிவிட வேண்டாம் தாயே என் பராபரமேன்றார். இப்போ ஊர் பேச்செல்லாம் கேட்டுன்னு என்ன தள்ளி விட்றாத, உனக்கு தெரியும் நான் யாருன்னு. புரியுதுங்களா? இப்போ நாம் வாங்கக்கூடிய பாடமாக அவனுக்கு தான் தெரியும், இங்கே ஊரில் இருக்கிற யாருக்கும் தெரியாது. ஏன்னா அவன் சொல்லுவான், போதனைன்னா என்ன அர்த்தம்னா ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப சொல்கிறது. தப்பாக கூட இருக்கலாம், ஆனால் நம்ப வைக்கணுன்னு ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப சொல்லி நம்ப வச்சுருவாங்க. அந்த மாதிரி ஒரு நாள் உங்ககிட்ட வந்து யாராவது இறைவன்கிட்ட போய் யார் போய் சொல்கிறது? ஆனால் இவருக்கு ஒரு சந்தேகம், நீ எங்கே என்ன தள்ளி விட்ற போறியோ, எப்பா யாராவது வந்து உங்கள்கிட்ட சொன்னால் கூட அவன் பேச்சை கட்டி என்ன தள்ளி விட்றாதராப்பா. அந்த ஏக்கம், ஏன்னா அவருக்கு அந்த நிலை இல்லை, நாம் அந்த பாவனைக்கு போகணும். இறைவன்கிட்ட எப்படி கேட்கணும்? ஊரில் இருக்கிற வேணா சொல்லிட்டா கூட என்ன தயவுசெய்து தள்ளி விட்றாதராப்பா, நான் உனக்காக தான் பண்ணுறேன் அப்படின்னு நீ கேளு அப்படின்றதுக்காக அவர் சொல்கிறாரு, பொய்யன் இவன் என போதிப்பார் சொல் கேட்டு தள்ளிவிட வேண்டாம் தாயே என் பராபரமே. ஒரு தாய் குழந்தை தள்ளி விட்ருவாளா? அங்கே தாயின்ற வார்த்தையை போட்டது காரணம் என்னன்னா, நீ அம்மாடா, நான் உனக்கு புள்ள, யாரோ ஊரா மட்டும் சொல்கிறான் இவன் நல்ல பிள்ளைன்னு யாரா சொல்லி அதை நம்பிடாத அப்படின்னு அவர் உருகுறாரு. அப்போ நாம் கூட எப்படி உருகணும்னா, எந்த பாவனையில் உருகணும்னா அதெல்லாம் கரெக்டாக நடக்கும். என்னம்மா? சரிங்க, அடுத்த சப்ஜெக்ட் போகலாமா? சொல்லுங்கள் ஐயா. ஒரு சீடர் இப்போதான் இதுக்கு முன்னாடி தான் ஒரு சீடர் ஒரு கேள்வி சொன்னாங்க, பூமியை ஏன் படைக்கணும், பூமியை ஏன் படைக்கணும், கடவுள் பூமியை ஏன் படைக்கணும், பஞ்சபூதங்களை ஏன் படைக்கணும், மனுஷன் ஒரு மனிதருக்கு மனுஷன்னு ஏன் படைக்கணும், இத்தனை ஏன் படைக்கணுன்ற கேள்வி வந்ததுங்க சாமி. அதுக்கு விளக்கம் சொல்லுங்கள் ஒரு நிமிஷம். இத்தனையும் படைச்சிட்டான், மகானுகளுக்கும் மனுஷனுக்கு என்ன வித்தியாசம்? ஒரு மகானுக்கும் ஒரு மனுஷனுக்கும், ஏன் கடவுளுக்கும் மனுஷனுக்கும் என்ன வித்தியாசம்? அவங்ககிட்ட இல்லாத ஒரு பொருள் நம்மகிட்ட இருக்குது, நம்மக்கிட்ட இருக்கிற பொருள் கடவுள்கிட்டே இல்லை. இதுதான் வித்தியாசமே, இதுதான் அடிப்படை தத்துவம். ஏன் அதை படைத்தான்? அவங்ககிட்ட இல்லாத பொருளை உங்ககிட்ட ஏன் கொடுத்து என்ன ஏன் லோன்னு அலைய விட்றான்? நல்லது எது கெட்டது எது ஏன் அலைய விட்றான்னா, நான் பரிசுத்தமாக ஆகணும். நான் பரிசுத்தமாக ஆகணும்னா ஒரு ஜடை மாதிரி ஒரு இடத்துல உட்காந்தா பரிசுத்தம் ஆக முடியாது. அப்போ நான் களத்தில் இறங்கி செயல்படணும். இந்த களம் என்ன பண்ணும், என்ன தோசை பரட்டுற மாதிரி இந்த பக்கம் போடும் அந்த பக்கம் போடும். அதனால தான் ஐயா சொல்லுவார், இறைவன்கிட்ட ஒரு விண்ணப்பம் வைக்கிறார் ஐயா. அது ஐயாவோட விண்ணப்பம். நான் ஒரு துணி, என்னை வந்து நீ எப்படி ஒன்றா துவச்சிக்கோ, எப்படி ஒன்றா பிஞ்சிக்கோ, ஆனால் தயவு செஞ்சு என்னை கீச்சு போட்டுறாதப்பா. ஏன்னா இந்த துணி உனக்கு ஆபரணமாக வர வேண்டிய துணி, அதை நீங்கள் வெளு ஆனால் தயவு செஞ்சு கீச்சு போட்டுறாதப்பா, ஏன்னா இது உனக்கு ஆபரணமாக வரணும். இது நம்ம ஐயாவோட விண்ணப்பம். இது யாரோ அப்படின்னு நினச்சிக்காது, ஐயா அப்படி தான் சொல்லுவார் வார்த்தைக்கு வார்த்தை. நான் உன்னோட ஆபரணமாக வர வேண்டிய துணி, ஆனால் சுத்தம் இல்லாமல் இருக்கிறேன். நீ என்ன பண்ணோம், ஏன் துணியில் ஓட்டிங்கிற அழுக்க மட்டும் எடுத்துரு, இதை கீச்சு போட்டுறாதப்பா அப்படின்னு அவர் கண் கலங்கி ஒரு சில விஷயங்களை சொல்லிக்கிறார். இது சொல்லும்போது ஏன் கண் கலங்க? சொல்லுங்கம்மா, எங்கே வந்தான் போகலாம், சொல்லுங்கள் சாமி. ஞானிகள் எல்லாருமே சொல்லியிருக்காங்க, மண் உனக்கு லாஸ்ட்டில் கூட கிடைக்காதுறான்னு சொல்லியிருக்கிறாங்க. ஒவ்வொரு கிராமத்துலேயும் ஒரு மயானம் இருக்கும். அந்த மயானத்தில் ஒவ்வொரு சமுதாயத்துக்குன்னு ஒரு பாட்டு ஒதுக்கி வைப்பாங்க. பாட்டு ஒதுக்கி வைக்கும்போது இன்னொருத்தர் எடுத்து போய் அந்த சமுதாயத்தில் இருக்கிற இந்த குழி தோண்டி போதிச்சா அவங்களுக்குள்ள சண்டை வந்துடும். சண்டை வந்தால் இவங்களுக்கு அந்த அந்த இடம் கிடைக்காது. ஆனால் அந்த போட்டவங்க இடத்துலையே மறுபடியும் நோண்டி அந்த இடத்துலையே போடுறாங்க. அதுக்கு தான் முன்னாடியே சொல்லி வச்சாங்களா சாமி இதெல்லாம்?
ஆமாம். ஆனால் அவன் தான் தோண்டி போடுறான். ஏற்கனவே செத்தவனை தூக்கி வெளியே போட்டான், இப்போ செத்துக்கிறவனை தூக்கி உள்ளே போடுறோம். நாளைக்கு என்ன ஆவான்? அப்பனை தூக்கி வெளியே போட்டு புள்ள பண்ண பாரு, அவன் அந்த குழியில் போவான். ஆனால் பண்ணுறவங்க யாருக்காவது இந்த உண்மை புரியுமா? அப்போ அறியாமல் நிறைஞ்ச உலகம். அப்போ எது மறைக்குது? கண் எதில் ஒரு விஷயம் நடக்குது, அதுலேருந்து நமக்கு எந்த விஷயமே கற்றுக்கல. தாத்தா செத்து போட்டார், அந்த குழியிலேருந்து வெளியே தூக்கி போட்டு அப்பா பண்ணார். அப்பா செத்து போட்டார், அந்த குழியிலேருந்து நான் பண்ணுறேன். இப்போ நானும் சாக போகிறேன், நாளைக்கு என் புள்ள பண்ண போகிறான். இது ஒரு வாழ்க்கையா? இந்த குழியில் போகிறதுக்காக இவ்வளோ பாடுபட்டோம் இல்லையே. ஆனால் செய்கிறவங்க இதுக்கான அந்த பக்குவம் வந்துதானே, பக்குவம் வரல. அதுக்கு தான் பட்டினத்தார் சொல்ல, எப்பா இந்த நெருப்பு மோசமான நெருப்பு. இவ்வளோ என் பிறவி நான் எத்தனையோ பிறவி எடுத்துக்கிறேன், எல்லா பிறவிலையும் இதே நெருப்பு என்னை சுட்டிச்சு. ஆனால் அதுக்கு ஒரு நாளும் அலுப்பு வரல. ஏன் தெரியுமா? இவன் இன்னும் எத்தனையோ பேர் எடுக்க போகிறான், அதுக்கும் சேர்த்து நான் இப்போ எறிகிறேன்னா அந்த நெருப்புக்கு தெரியும். சுட்டு சுட்டு அழுத்தது நெருப்புன்றாரு, புத்தி வரலையே. அப்போ இங்கே சாங்கியம் சம்பிரதாயம்லாம் எதுக்கு வச்சானா, வாழக்கூடிய ஒரு நிதானம் வரணும். மனுஷனோட உயிர் உடம்பை விட்டு பிரிஞ்சு போனால் என்ன ஆகும்னு சாட்சியாக இருக்கிறாங்க. யார்? செத்து போனவன். வாழக்கூடியவன் அந்த விஷயத்துலேருந்து என்ன கற்றுக்கணும்? நான் போகிறதுக்குள்ளே என்னவோ ஆகணும். நானும் அவனை மாதிரி செத்தா நான் எதுக்கு வாழணும்? அன்றைக்கே செத்து போயிடலாமே. அது என்ன பெரிய சாதனை? நான் என்ன பண்ணுற போகிறேன்? என் அப்பா பண்ணாத என்ன பண்ண போகிறேன்? இல்லை நான் பண்ணாத என் பிள்ளை பண்ண போகிறேன்? ஒன்றும் கிடையாது. அப்போ வாழறதுக்கு ஒரு அர்த்தம் போகணும். இதை தான் அங்கே சாங்கியமாக பண்ணி காமிச்சிக்கிறாங்க. ஆனால் யாருக்கும் புரியாது. அதையே தீட்டுன்னு சொல்லி இவன் தலை குளிச்சுட்டு போகிறான். தீட்டுன்னு எதை சொன்னாங்க? உள்ளகிற ஒரு பொருள் இருக்கிற வரைக்கும் அந்த பொருள் தீட்டு நம்ம சொல்லவே இல்லையே. சொல்லிக்கிறோமா? உயிராகிற மனுஷனை பார்த்து நம்ம தீட்டுன்னு சொல்லுவோமா? சொல்ல மாட்டோம். அப்போ ஏதோ ஒரு பொருள் உள்ளே போனதுனால அது தீட்டு வந்தது. அப்போ உள்ளகிற பொருள் பரிசுத்தமான பொருள். அப்போ நம்ம யார்கிட்ட உறவாடிந்தோம்? இந்த அடையாளமாக இருக்கிற இந்த உடம்போடு நம்ம உறவாடல. உள்ள ஒரு பொருள் இருந்து நம்ம கூட உறவாடிந்தது. ஆனால் இந்த உண்மை எவ்வளோ பேருக்கு புரியும்? அப்போ அந்த பொருள் உள்ளே இருக்கிற வரைக்கும் இந்த பொருளுக்கு தீட்டே கிடையாது. அப்போ வாழக்கூடிய உயிராக இருக்கக்கூடிய எந்த பொருளும் தீட்டு கிடையாது, பொம்பளைங்க உட்பட. அந்த 3 நாள் சொல்லுவாங்க பாரு, 5 நாள் சொல்லுவாங்க, அதுவும் தீட்டு கிடையாது. ஏன்னா அந்த ஒரு பொருள் தான் இவ்வளோ பொருளாகவும் இருக்குது. அப்போ தீட்டுன்ற கான்செப்டே நாம் பாடம் பண்ணக்கூடிய யாருக்குமே கிடையாது. ஆனால் இதை நாம் புரிஞ்சுக்கணும். உண்மையான தீட்டு எந்த நாளில் வரும்னா, உள்ளே இருக்கிற ஒரு பொருள் இது நாள் வரைக்கும் நம்மளை செயல்பட்டுக்கிட்டு இருந்த அந்த பொருள் இந்த உடம்பை ஒரு நாள் விட்டு வெளியே போகும். அன்றைக்கி தான் இது தீட்டு. அதெல்லாம் வாழக்கூடியவங்க தெரிஞ்சுக்கணுன்னு தான் அங்கே சாங்கியமும் சம்பிரதாயமும் வச்சுக்கிறாங்க. எவ்வளோ பேர் தெரியும்? எவ்வளோ பேர் அதுக்காக தேடுறாங்க? யாருமே இல்லை. காலந்தோறும் மகன்கள் சொல்லியிருந்தாங்கிறாங்க. எவ்வளோ பேருக்கு புரியுது? இல்லையே. புரிஞ்சால் கரை சேருவாங்க, இல்லாட்டி ஊருக்கு வெளியே அவங்களுக்கும் ஒரு இடம் காத்துன்னு இருக்கும். எல்லாரையும் சுட்ட நெருப்பு நமக்காகவும் காத்துன்னு இருக்குதுன்ற உண்மை எவ்வளோ பேருக்கு புரிஞ்சுக்குது? அது ஒரு நாளும் அழுக்காது. அந்த மண் ஒரு நாள் அழுக்காது. நீ எத்தனை பேர் மூட்டை 3 நாளும் அதை போத்திக்கும். எப்பா இவ்வளோ பேர் மூடிட்டேன், இனிமேல் இந்த பள்ளந்தோட விட மாட்டேன்னு அதை மறுக்கா போதே. இவ்வளோ பேர் எரிச்சம்பா அப்படின்னு அது அழுக்க போதா? இன்னும் கோடி கணக்கில் போட்டாலும் அதை எரித்து ஒரு பிடி சாம்பலாக அவன் கையில் கொடுக்க போகுது. அப்போ அதுக்காக நான் பிறக்கலை, ஒரு பிடி சாம்பலாக நான் பிறக்கலை. என்னோட நிலை இந்த உடம்பை கொண்டு எல்லாம் அந்த ஞானத்தை நான் அடையணும்னா இந்த மாதிரி பாடங்கள்லாம் வாங்கி சிரத்தையாக நிற்கணும். இது ஒரு தவம். நம்ம வாழ்க்கையே ஒரு தவம். பாடம் பண்ணுறது மட்டும் தவம் இல்லை, நம்மளோட வாழ்க்கை ஒரு தவம். அதை நாம் சிறப்பாக செயல்பட்டால் கடைசி நாளில் நமக்கு மரணம் வராது. மரணத்தை தவிர்க்கக்கூடிய சாகா நிலை நமக்கு வரும். நாம் யாரும் சாகிறதுக்காக பிறக்கல. இந்த உலகத்தில் பிறந்தது எல்லாம் ஒரு நாள் செத்து போய்டும். ஆனால் நாம் யாரும் சாகிறதுக்காக பிறக்கல, பிறவி இல்லாத ஒரு நிலைக்கு போகிறதுக்காக பிறந்திருக்கோம். பிறவி இல்லாதவனுக்கு மரணம் இல்லை. இங்கே தப்பாக புரிஞ்சுன்னுக்கிறாங்க. பிறந்ததெல்லாம் செத்து தானே போகுது, அது மரணம் தானே அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்போது இல்லை மரணம். இன்னொரு கூட்டுக்குள்ளே பிறக்கக்கூடிய தகுதி இல்லாத போனால் அதான் மரணம். இந்த உடலை ஏன்னா இங்கே பிறந்தது, இது இந்த உலகத்தோட சம்மந்தப்பட்டது இந்த உடம்பு. இது ஒரு நாள் ஒரு இடத்துல உட்காந்துரும்.
இன்னொரு கூட்டில் பிறக்கக்கூடிய சக்தி யாருக்கு இல்லையோ அவங்க தான் பிறவா நிலையை அடைஞ்சவங்க. மற்றவங்களாம் இந்த சட்டையை விட்டவுடனே இன்னொரு சட்டைக்கு போயிடுவாங்க. ஆணாக இருக்கிற நானே இன்னொரு பெண்ணாகவும் போகலாம், பெண்ணாக இருக்கிற ஒரு அம்மா இன்னொரு ஆணுக்கும் ஆணாக மாறலாம். அப்போ உள்ளகிற ஒரு பொருளுக்கு ஆணும் இல்லை பொண்ணும் இல்லை அழியும் இல்லை, அப்புறத்துக்கு அப்புறமா இருக்கிற ஒரு சாட்சியாக ஒரு பொருள் இருக்குது. அப்போ நமக்குள்ளே என்ன இருக்குன்றதை ஆராய்ஞ்சோம்னா அதுதான் தன்னை அறிதல். இந்த தன்னை அறிதல்ன்றது எப்போ நாம் முழுமை அடைதோ அன்றைக்கி இறைவனை பற்றிய ஞானம் நமக்கு வெளிப்படும். இந்த குறை அறிவை வச்சுக்கின்னு இறைவனை அளக்கவே முடியாது. நம்ம கையில் ஒரு பாத்திரம் இருக்குது, கடலை அளந்துட முடியுமா? அப்போ முதல்ல நான் யாருன்றதை உணரணும். அதுதான் இறைவனை அளக்கத்துல தகுதி. புரியுதுங்களா? அப்போ இந்த பாடங்கள் எல்லாம் இறைவனை பற்றிய ஞானம் இல்லை, தன்னை பற்றிய ஞானம். இந்த ஞானத்தை நம்மளால் உணர முடிஞ்சா அதில் கரை சேரனா இறைவனை பற்றிய ஞானம் அந்த ஒரு செகண்ட்லேயே நமக்கு கிடைச்சிரும். புரிஞ்சுங்களா? யாரும் கவலைப்படாங்க. சரிங்களா?